ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை நந்தனம் சிக்னல்னால் தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. நந்தனம் சிக்னலுக்கு முன்னாடியே, அதாவது சிஐடி நகர் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டில் தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு அருமையான கமர்ஷியல் பில்டிங் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குது. அதாவது அந்த பில்டிங் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 24 அடி ரோடுங்க. இந்த 24 அடி ரோட்டில் இடத்தோட ஃப்ரண்டேஜ், அதாவது லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 30 அடிங்க. லேண்டோட சைஸு, அதாவது லேண்டோட டைமென்ஷன் நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30க்கு 40. அந்த இடத்துடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட், அதாவது மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1200 சதுரடிங்க. இந்த 1200 சதுரடியில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா 3600 சதுரடிங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பக்காவான சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது. அதே மாதிரி பில்டிங் பிளான் அப்ரூவ் வாங்கி தான் இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங்கில் மாதத்துக்கு பெர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1,65,000 ரூபா இப்போ ப்ரெசண்டில் வந்து வாடகை வந்துட்டு இருக்குதுங்க. இந்த இடத்துடைய ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கு. அதாவது இந்த டி நகர் பக்கத்தில் சிஐடி நகர் ஏரியாவில் கமர்ஷியல் பில்டிங்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வாங்கிறதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த இடம் வந்து ரொம்ப நல்ல அருமையான இடங்க. நல்லா கேட்டுங்க மக்களே. கமர்ஷியல் அப்படின்னா கமர்ஷியல் ஆன் மெயின் ரோட்டில் வரலைங்க. இது வந்து சிஐடி நகர் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்னா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமர்ஷியலுக்கு விட்டுருக்குறாங்க. 3 ஆஃபீஸ் வந்து மூணு டெனண்ட் வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில், செகண்ட் ஃப்ளோரில் வாடகைக்கு இருக்கிறாங்க. 15 வருஷம் ஆச்சுங்க. இந்த பில்டிங்கோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஓல்டு. அதே மாதிரி இந்த பில்டிங்கில் லிஃப்ட் இல்லைங்க. லிஃப்ட் இல்லாமல் தான் கட்டியிருக்கிறாங்க. பில்டிங் வந்து நல்ல குவாலிட்டியாக தரமாக நல்லா இருக்குங்க. 15 வருஷம் பில்டிங் மாதிரி தெரியாது, நல்லா அருமையாக இருக்கும். ரெண்டல் இன்கமோட பில்டிங் வந்து கமர்ஷியல் பில்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இதை பதிவு பார்த்தீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒவ்வொரு பதிவுலையும் வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறோம். அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ, பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்களுடைய இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் வந்து போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனல் வந்து பதிவில் போடுறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியோட பதிவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நீங்கள் வந்து இடம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடம் கட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். அந்த இடத்தையும் இந்த பில்டிங்கையும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுவாங்க. அந்த ஏரியாவும் இந்த பில்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட விலைன்னு வந்து அந்த இடத்துல உரிமையாளர்களை சொன்னது எவ்வளோனா 4 கோடி ரூபா சொல்லியிருக்காங்க. ஆனால் 4 கோடி ரூபா அப்படிங்கிறது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து நெகோசியபிள் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகமாக வந்து நெகோசியபிள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அரை கிரவுண்டோட விலை பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய்க்கு கம்மி கிடையாதுங்க. அதனால் நீங்கள் டேரெக்டாக நாங்கள் ஓனர் மீட்டிங் தரோம், ஓனர்கிட்ட உட்காந்து பேசுங்க. ரேட்டு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வந்து வாங்கிக்கிங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைஸர்கிட்ட கொடுங்க. லீகல் பார்க்கட்டும். லீகல் பார்த்துட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு விலங்குமே இல்லை, தாராளமாக இந்த வந்து ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக நீங்கள் வந்து பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. அதே மாதிரி அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ பில்டிங்கோட உரிமையாளர் என்ன சொன்னாங்கன்னா, யார் வந்து இடம் பார்த்தாலும் சரிங்க, கொஞ்சம் உடனே முடிக்கிற மாதிரின்னா எங்களுக்கு ஓகே. ஏன்னா நாங்கள் அர்ஜென்ட்டு சேல் பண்ணுறோம், டிலே பண்ண வேணாம், லோன் போய் அது போய் டிலே பண்ண வேணாம், இம்மிடியட்டாக ரெடி கேஷ் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா இம்மிடியட்டாக வந்து முடிச்சுக்கலாங்க அப்படின்னு வந்து எங்கள்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. அந்த அந்த பில்டிங் ஓனர் வந்து என்ன சொன்னாங்களோ அதைத்தான் எங்களுடைய பதிவில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கேங்க. அதனால் யார் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினச்சி வந்தால் கூட இம்மிடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சுருக்குன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு இம்மிடியட்டாக வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.